அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர்களுக்கெல்லாம் அந்த பதவி வந்து அலங்கரிக்கப்பட்டது. இப்போது கொடுத்திருக்கக்கூடிய அந்த இலாக்கா, அந்த மனிதரை பற்றியான பின்னணிகள் வந்து சோசியல் மீடியால ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. எப்படி பார்க்குறீங்க? பேரறிஞர் அண்ணா வகித்த பதவி, கலைஞர் வகித்த பதவி, பேராசிரியர் அன்பழகன் வகித்த பதவி, அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் கூட இருந்தாலும் கூட இது ஏன் இவ்வளவு விமர்சனமாக பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னா, அவருடைய அவர் பிஹெச்டி பண்ணியிருப்பாரு, அது தேவையில்லை நமக்கு. அவர் பிஹெச்டி பண்ண ஸ்காலராகவே இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. அவருடைய கல்வி தகுதி நமக்கு தேவையில்லை. அவருடைய சமூக தகுதி என்னவாக இருக்கிறது? ஒரு வீடு புகுந்து ஒரு பெண்ணை வந்து வெட்டி கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுபவராக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்றது தான் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. அதே சமயத்துல வந்து இவர் மட்டும்தான் இப்படியா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இதே மாதிரியான பின்னணி கொண்டவர்கள் தான். அதனால இந்த ஒரு துறையை வந்து இவருக்கு ஒதுக்கி விட்டார்களே அப்படின்னு நாம வருத்தப்படுவது அப்படின்றது வந்து அர்த்தமற்றது. மொத்த துறைகளுமே வந்து அப்படியான நபர்களின் கைகளில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் யாரு? வாச்சாத்தியில வந்து ஏற்கனவே வந்து கொடூரமான படுகொலைகளையும் கொடூரமான பாலியல் கொடுமைகளையும் அரங்கேற்றி அந்த காவல்துறையினரை காப்பாற்றுவதற்காக வேலை பார்த்தவர். அவர் வந்து இன்றைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். இப்ப இவங்க தான் ஊழலை ஒழிக்க போறாங்களா? இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்றதெல்லாம் வந்து சுத்த நாடகம். அந்த நாடகத்தை வந்து நடத்துவதற்காக ஊழல் பற்றி புகார் கொடுத்தால் 1 லட்சம் ரூபாய் சன்மானம் போன்ற பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எந்த செய்தி உண்மை, எந்த செய்தி? இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பார்த்தேன். மனிதநேய மக்கள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு அப்படின்னு ஒரு செய்தி. எப்ப ஐயுஎம்எல்ல தோழர் ஷாஜகான் வந்து அமைச்சராக பதவியேற்பு நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல இங்க ஒரு நியூஸ் ஓடுது, மனிதநேய மக்கள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு அப்படின்னு. மனிதநேய மக்கள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு எடுத்ததா என்றால் ஆம். எப்ப எடுத்தது? இன்னைக்கு காலையில் எடுத்ததா? இல்ல, மே 19ஆம் தேதி எடுத்த முடிவு. மே 19, 20 ஆகிய 2 நாட்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டம் நடக்குது. அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்ன? நம்ம போன முறை வந்து 2 எம்எல்ஏக்கள் இருந்தோம். 2 எம்எல்ஏக்களும் வந்து உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெற்று இருந்தாலும் கூட போட்டியிட்டது 2 பேர், 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற பெருமையும் ஒரு மரியாதையும் வந்து நம்ம தோழர்களுக்கு இருந்துச்சு. அதே சமயத்துல அது ஆளுங்கட்சி தரப்பாக இருந்தது. அப்போ வந்து தோழர்கள் வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருந்தார்கள். ஆனால் இந்த முறை வந்து 2 தொகுதியில போட்டியிட்டு 1 தோல்வி, 1 தான் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அப்ப இந்த தடவை என்ன ஆயிருச்சு? தேர்தல் அங்கீகாரமே வந்து அந்த சின்னத்திற்கான அவர்கள் தனி சின்னம் கோருவது கட்சியினுடைய அங்கீகாரமே வந்து இப்போ வந்து கேள்விக்குறியாயிருச்சு.